ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர்ஃப்ளை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம சேனலில் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, ஏன்னா நிறைய பிஸி ஒர்க் ஷெடியூல், அதனால் எதுவும் பண்ண முடியல. அண்ட் இனிமேல் ரெகுலராக நம்ம வீடியோவில் கண்டிப்பாக வந்துட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ பற்றி நம்ம யூடியூப் சேனலில் எல்லா அப்டேட்டும் நம்ம கொடுத்துட்ருப்போம். அப்படி இல்லைனாலும் இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அண்ட் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்பிஓ பற்றின அப்டேஷன்ஸ் என்னோட வீடியோவில் வராட்டியும் என்னோட கம்யூனிட்டி குரூப்பில் கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கு நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கேள்விகளாக இருந்தால் நான் பதில் சொல்கிறேன். அப்படி இல்லை இந்த கம்பெனி பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், எதுவும் பண்ணணும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் என்னோட வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணாமல் என்னோட வாட்ஸ்அப்புக்கு வாய்ஸ் பண்ணுங்கள். உங்களோட கேள்விகள் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஃப்ரீயாக அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போதைக்கு ஜாயினிங் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இருக்கும். என்னோட காண்டாக்டில் இருந்து கண்டிப்பாக ஜாயினிங் வரும்போது கொடுக்கலாம். இப்போ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துட்டு நம்ம எல்லாரும் பார்க்குற ஒரு விஷயம் தான். பட் ஒரு சின்ன நாலேஜ் இருந்தால் போதும். இன்டர்நெட், அதாவது ஒரு இமெயில் அனுப்ப தெரியணும், அந்த மாதிரி விஷயங்கள். அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதில் என்ன சொல்ல வராங்க, இன்ஸ்ட்ரக்ஷனை புரிஞ்சு மெதுவாக அதுக்கு என்ன பண்ணணுன்றதை வந்து நாலேஜ் வைஸாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், அதில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். சரி, ஓகே, நம்ம இந்த என்ன அப்டேஷன் பார்த்துடலாம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் கொடுக்குறேன்ட்டு ரிஜெக்ட் கொடுக்குறேன்ட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்ட மணிக்கு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ யார் யாருக்கு வேணுங்கிறத நல்லா தெளிவாக கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. sbo.tvm@gmail.comக்கு எனக்கு தப்பாக பண்ணிட்டேன், நான் இதில் கண்டினியூ பண்ண தான் நினச்சேன், ஆனால் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு நான் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமும் இது ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் sbo.tvm@gmail.comக்கு நீங்கள் ஒரு மெயில் அனுப்புங்க. அந்த மெயில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்லையும், ஸோ மெயிலோட கரெக்டான மெயில் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக அதே மாதிரி ஃபாலோ பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி டைப் பண்ணி அனுப்புங்க. அப்போ தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, சாரி மறந்துட்டேன் நான் இப்போ பண்ணுறேன் அப்படின்னு நினச்சாலும், என்னோட ஐடி பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு நினச்சிருந்தாலும் அதை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஐடி பிளாக்லேருந்து ஓப்பன் ஆகும். கடைசியாக வந்திருக்க அப்டேட் இதுதான். இன்னொரு விஷயம், எஸ்பிஐ எப்பப்போ ஓப்பன் ஆகும் எல்லாரும் கேட்டுட்ருக்கீங்க. அந்த எஸ்பிஐ வந்து நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக பிளான் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நமக்கு வந்து சீக்கிரமாக ஒரு வழி பிறந்துடும், நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும், நம்ம வேலைகளுக்கு அமௌண்ட்டை எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு வந்து எப்படின்னு இந்த நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பிளான் சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கவர்மெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் போய் இனிமேல் எதை பற்றியும் கவலைப்பட போகிறதில்லன்னு அவரே சொல்லிட்டாரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னோட டீம் மெம்பர்ஸும் அதுக்காக தான் காத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் இப்போ தெரிஞ்சுக்கணும், நான் கம்யூனிட்டி லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.